வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா, அதிசாரமாக கடகராசிக்கு வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இப்படி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. இதை வச்சு தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, சாதகம் மற்றும் சாதகமற்ற பலன்கள் இந்த மாதத்தில் நடக்குங்க. முதலாவதாக கும்பராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்து தான் மீனராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது கும்பராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு 10ஆம் இடத்தை பார்க்குறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புங்க. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய, இது மட்டும் இல்லாமல் நல்ல காசு பணம் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் புதுசாக டீலர்ஷிப் தொடங்குறதா இருக்கட்டும், புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் தொடங்கணும்னு யாரெல்லாம் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ தாராளமாக இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாங்க. இந்த ஐப்பசி மாதம் முற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற்பகுதி 15 தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவாருங்க. அதனால் பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி புதன் உச்ச குருவோட பார்வைக்கு வந்துடுவார். அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்து உச்ச குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்கவங்க, இராணுவத்துறையில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும், கட்டிட தொழிலில் இருக்கவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க, ஹோட்டல் தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில் 9ஆம் இடத்துல இருப்பாருங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காதலிக்கக்கூடியவர்களுக்கு காதலன் காதலிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. ஆனாலும் எந்த ஒரு பிரிவுகளும் வராதுங்க இந்த மாதத்தில். அடுத்ததாக மனைவி கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவனுடைய உடல்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்படுறது, அதே மாதிரி கணவனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியோட உடல்நிலையை நினச்சி நீங்கள் கவலைப்படுறது, அடுத்ததாக மனைவி கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வருத்தப்படுறது, அடுத்ததாக கணவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி அவங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. அடுத்ததாக இந்த மாதத்தோட முற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய கடன்லாம் வரக்கூடிய ஒரு தருணங்கள் அமையலாங்க. நீங்கள் நினைக்கலாம், இப்போ தான் நான் என்னுடைய கடன்லாம் நான் செட்டில் பண்ணேன், இப்போ அதுக்குள்ளே ஒரு புதிய கடனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு கடனாக இருக்கும். நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கடனாக இருக்கும். அதாவது நீங்கள் வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான கடனாக இருக்குங்க அது. இந்த மாதத்தோட முற்பகுதியை விட பிற்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே செழிப்பாக இருக்குங்க. நிறைய கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டுங்க இந்த மாதத்தில். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கவலைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. ஆக மொத்தம் கும்பராசி நேயர்களுக்கு இது நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரவங்களாக இருக்கட்டும், பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்களாக இருக்கட்டும், ரேவதி நட்சத்திரக்காரவங்களாக இருக்கட்டும், இந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையிலேருந்து, இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியவே பார்ப்பார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம சனியோட தாக்கமும் ஒரு 50 நாட்கள் வந்து முற்றிலுமாக விலகி இருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்கியாதிபதி குருவோட பார்வையில் இருக்கார். அதனால் மிகப்பெரிய யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு கடன் எல்லாம் விலகி நிற்குங்க இந்த மாதத்தில். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எதிரிகள்லாம் விலகி நிற்பாங்க. இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயமும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க.
இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் திருமணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, இது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெண்கள் மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களால் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதே மாதிரி கும்பராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும், மன அழுத்தங்கள் இருந்திருக்கணும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விஷயத்துலையும் ரொம்பவுமே தெளிவும் தைரியத்தோடையும் நீங்கள் முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மாவோட நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.